ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான மொறுமொறுன்னு சூசியான ஒரு சிக்கன் 65 தாங்க செஞ்சுருக்கோம். நல்லா அம்பட் ருசியாக இருந்துச்சு. இது வந்து ஈஸியான மெத்தடுங்க. இந்த சிக்கன் 65 செய்யறதுக்கு நீங்களும் செய்யலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து 1 கிலோ சிக்கன் வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்துட்டு நம்ம வந்து அரை எலுமிச்சம்பழம் இருக்காங்க, அந்த சாறை எடுத்து புளிஞ்சு விட்டுக்கிடுவோங்க. விட்டுட்டு நம்ம வந்து சிக்கன் 65 பொடி, வத்தப்பொடி, மஞ்சள் பொடி, லைட்டாக வந்து கலர் பொடி சேர்த்துருக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கை விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோங்க. பிசைஞ்சு எடுத்துட்டு ஒரு கொஞ்சம் லைட்டாக வந்து அரிசி மாவு பொடி போட்டிருக்கோம். அரிசி மாவு பொடி போட்ட பிறகு நல்லா சிக்கன் வந்து கிறிஸ்பியாக முறுமுறுன்னு கிடைக்குங்க. நல்லா அரிசி மாவு பொடி தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் வந்து நல்லா பெப்பர் பொடி போட்டுக்கோங்க, மிளகு பொடி. அதையும் சேர்த்துட்டு நல்லா கை விட்டு பிணைஞ்சி இது வந்து சிக்கன் வந்து 1 மணி நேரம் நல்லா ஊறணுங்க. ஊறினா நல்லா அம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் வந்து பொரிச்சு எடுத்துக்கிடுவோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து ஒரு பீஸாக சிக்கன் வந்து போட்டுக்கிடுவோங்க. சிக்கன் வேவதுக்கு லைட்டாக தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் சிக்கன் வந்து உள்ள வெளியில எல்லாம் நல்லா வெந்து வரும், கிறிஸ்பியாக கிடைக்குங்க. அந்த சிக்கன் வந்து இப்போ ஒரு பீஸாக வந்து நம்ம சேர்த்துக்கிடுவோங்க. சேர்த்துட்டு சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ சிக்கன் வந்து திருப்பி போட்டுக்கிடுவோம். ஒரு பீஸாக திருப்பி போட்டு நல்லா வேகணுங்க. வெந்த பிறகு நம்ம வந்து எடுத்துக்கிடுவோங்க. சிக்கன் வந்து பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு, கிறிஸ்பியாக கிடைச்சிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து தட்டில் கோதி எடுத்துக்கிடுவோம் சிக்கனை வந்து. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஈஸியான மெத்தடுங்க. இது சூப்பராக இருக்கும். இது பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து எல்லா சிக்கனையும் நான் வந்து பொரிச்சு எடுக்க போகிறேன்.